கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பலனை எதிர்பார்த்தே செய்யுங்க கடமையை, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் கலாட்டாவோட ஃப்ரெண்டு AK360 சொல்லிட்டு அவரும் வந்திருந்தா போல், அவர் பையனோட. அவருக்கு ரிஸ்க்கு கிடைக்கல, சோறு கிடைக்கல. வெறும் போன வருஷம் இருந்த என் ஜானும் இந்த வருஷம் என்கிட்ட இல்லை. செஞ்சாலும் சரி, நான் சம்பாதிக்கிற ஒன்றும் அவளுக்காக சதக்கா செய்யணுன்ட்டு நீயத்தை வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ். ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோ பண்ணி. லாஸ்ட்டாக எப்போது நம்ம யாசுபேட்டா இருக்கும்போது பண்ணது, உம்ரா மக்கா போயிட்டு வந்தபோது பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வீடியோவும் பண்ணலை. இப்போ தான் அதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகள் சேர்க்கக்கூடிய மாதம், அதே மாதிரி அதிகமாக பாவம் மன்னிப்பும் சேர்க்கக்கூடிய மாதம் இதுதான். போன வருஷம் இருந்த என் ஜானும் இந்த வருஷம் என்கிட்ட இல்லை. அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இருக்க மாட்டானாங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான். நான் சொல்ல, போன நோம்புக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க, இந்த நோம்புக்கு ஒருத்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒருத்தி என் ஜானுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அவளுடைய இபாதத் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவளுடைய இபாதத் இருக்கும்போது நம்ம எவ்வளோ நன்மைகள் நம்ம சேர்க்குறோமோ அதுதான் நமக்கு. ஸோ இப்போ அவளுடைய இபாதத்துக்கள், அவளுடைய நன்மைகள் ஸ்டாப் ஆனதுனால அந்த நன்மைகளை அதிகரிக்கிறதுக்காக நான் தான் இருக்கேன். நான் அதிகமாக அவளுக்கு உண்டான நன்மைகளை நான் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், நான் வாழ்கிற வரைக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயந்தான் அவளுக்காக செய்ய முடியும். ஒன்று, நான் அவளுக்காக சதக்கா செய்ய முடியும், அதிகமான சதக்கா, அதிகமான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, அவளுக்காக துவா செய்யணும். அவ்வளோதான், இது 2 தான். மற்ற தவிர்த்து அவளுக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது. நான் மட்டும் இல்லை, அவளுக்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது. 2 செய்யணும் அப்படின்னா, ஒன்று சதக்கா செய்யணும், ஒன்று துவா செய்யணும். 2 மட்டும்தான். ஸோ நான் வாழ்கிற காலம் வரைக்கும், என்னுடைய உயிர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும், ஆண்டவன் எப்போ எடுக்கிறானோ அப்போ வரைக்கும் அவளுக்காக அதிகமாக என்னால் எவ்வளோ முடியுமோ, டெய்லி செஞ்சாலும் சரி, வாரத்தில் செஞ்சாலும் சரி, மாதத்தில் செஞ்சாலும் சரி, நான் சம்பாதிக்கிற ஒன்றும் அவளுக்காக சதக்கா செய்யணுன்ட்டு நீயத்தை வச்சுருக்கேன், இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, நம்ம சிஎஸ்கேல நோம்பு திறந்துட்டுருக்குறோம்ல, அங்கே போயிட்டு நம்மளால் எல்லாருக்கும் 300 பேர் 400 பேர் வராங்க, எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஜூஸு, இல்லைனா லபான், இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அங்கே போய் நம்ம அல் வாஃபாவில் என்ன இருக்குது, என்ன வாட்டர் பாட்டில் இருக்கா, இல்லை ஜூஸ் இருக்கா, என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு அதை டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம சுபான் பேக்கரி போயிட்டு அலீம் கஞ்சி வாங்கிட்டு அங்கேருந்து வருவோம். நோம்பில் அலீம் கஞ்சி குடிக்கல அப்படின்னா அது வந்து நோம்பே கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம இப்போது அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் டைரெக்டாக அப்படியே போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருங்க. நல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம், அப்புறம் லைவில் வருவோம். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. மலைகள் பேஞ்சு வானம் அப்படியே மேகமூட்டமாகவே இருக்குது. மலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே மழை தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே பனி மூட்டமாகவே இருக்குது, சாரி மேகமூட்டமாகவே இருக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம ரொம்ப நேசித்தவங்க இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த வலி எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாங்க, மறந்துடு, அதை கடந்து வந்துடு அப்படின்னு. நானும் ஒவ்வொரு நாளும் முயற்சி தான் பண்ணுறேன். என்ன செய்கிறது, என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அவளுடைய ஞாபகங்கள், அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய என்ன சொல்கிறது, அம்மா சரி விடுங்க. சரி, நீங்கள் சுபான் பேக்கரியில் அலீம் கஞ்சி சாப்பிட்ருக்கீங்களா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அலீம் கஞ்சி இன் ஹைதராபாத். அது சுபான் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வாங்க டைரெக்டாக சுபான் பேக்கரி போவோம். அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவர் எடுத்த பிறகு நம்ம போட வேண்டியதான் பார்க்கிங். கிளாஸ் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. மழை பெய்யறதுனால கிளியர் இல்லை. வைப்பர் பண்ணலான்னு பார்த்தா வைப்பருடைய அந்த இது உடஞ்சிருச்சு. உள்ள டேங்க் இருக்குன்னா தண்ணி டேங்க்கு, அது உடஞ்சிருச்சு. ஓகே, இங்கே இருக்கும் தண்ணி இங்கே இருக்கும். தண்ணி வாங்கலாமா இல்லை ஜூஸ் வாங்கலாமா? வாங்க பார்ப்போம். ஜூஸ் இருந்தால் ஜூஸ் வாங்குவோம், இல்லைனா தண்ணி இருந்தால் தண்ணி வாங்குவோம். என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு. நீ பாட்டு வந்தால் ட்ரையல் யாவும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஜூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிக ப்ரைஸாக இருக்குது. குவான்டிட்டி நிறையா இல்லை. சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளேயே 10-12 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து நிறையா வாங்கணும் போல், 50-60 அந்த மாதிரி வரணும் போல். மொத்தம் 300 தேவைப்படுது. அது சரியாக வரும். இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களா. 18 பீஸ் தான் இருக்குது அந்த ஒரு இதில். பாருங்க, 18 பீஸ் தான் இருக்குது. 18 பீஸ்னால் 300னா கிட்டத்தட்ட 13 காட்டன் வாங்கணும். நான் 13 காட்டன் வாங்கி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே விடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் தான் பெஸ்ட்டு. ஒரு வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40 பீஸ் இருக்குது. 200 ml 48 பீஸு. இது அரபியில் இது வந்து 4, இது வந்து 8. 200 ml 48 பீஸு 15 ரூபா. அப்படி பார்த்தா ஒரு 4-5 காட்டன் பாக்ஸ் வாங்கினாலே 250 ரூபா முடிஞ்சிடும் வேலை இல்லை? சரி, இப்போ தண்ணி பாட்டில் எடுத்துருவோமா? ஓகே, ஃபைனலி ஈவல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வேண்டியதான். இது எத்தனை ml? இது எங்கடா? 200 ml. 200 ml ஈவல் பாட்டில் இப்படி ஒன்று இருக்குது. இது வந்து 200 ml நாக்கி, இது 200 ml ஒசாக்கா. ஸோ எதுவும் இருக்கலாம். 1 2 3 இதே எடுத்துலாம்ல. ஈவல் இதே கரெக்டாக இருக்குல்ல 200 ml. ஓகே, ஃபைன். ml எடுக்கிறதுக்கு பதிலாக 330 ml எடுத்தாச்சு. 13 ரூபா கம்மியாக போட்டிருந்தான், அதை எடுத்தாச்சு. 4 பீஸு. இன்னும் 2 பீஸ் இது வந்து எடுத்துக்க வேண்டியதான். காலி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் எடுத்தேன், அது காலி ஆயிடுச்சு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவுண்டரில் முடிச்சுட்டு வெளியே போய் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். 6 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன், 6 பாக்ஸு. 330 ml வந்து 48 பீஸ் ஒரு பாக்ஸு, அது ஒரு 4 பாக்ஸு. 200 ml 40 பீஸு, அது 2 பாக்ஸு வாங்கிட்டு இப்போது சிஎஸ்கே போய் கொண்டிருக்கிறேன். வந்தாச்சு. எல்லாம் பிஸியாக இருப்பாங்க சிஎஸ்கேல எல்லோரும். ஆமாம், நோம்பு கஞ்சி கொடுக்கணும்ல, ஸோ பிஸியாக இருப்பாங்க. நம்ம போய் டப்பு பண்ணி இறக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். நம்ம வந்து நம்ம சென்னை ஸ்பைஸில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கஞ்சிக்காக சமோசா, அப்புறம் என்னது வடை எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ போய் நம்ம அலீம் வாங்கிக்கலாம். அலீம் ஓகேவா? லெட்ஸ் கோ. 250 பேர் வருவாங்க, கரெக்டாக இருக்கும். 296 160 250 கரெக்டாக இருக்கும். வரவங்க ஒரு 250 பேரில் யாராவது ஒருத்தவங்க துவா செஞ்சால் கூட, அந்த தண்ணி குடிச்சிட்டு துவா செஞ்சால் கூட அது என் ஜானுக்கு போய் சேரும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நம்ம எங்கே போனோம்? சுபான் பேக்கரிக்கு அலீம் வாங்க போனோம். லெட்ஸ் கோ. இந்த டைமில் கரெக்டாக 4:30 ஆகுதா? இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது, சரிங்களா? கரெக்டாக இந்த டைமில் பறப்பாங்க இந்த டெலிவரிக்காரவங்க. இந்த ஹங்கர் ஸ்டேஷனு நூனு இவங்களாம் பைக்கில் பறப்பாங்க, அவ்வளோ ஸ்பீடாக போவாங்க.
டெலிவரி கொடுக்கணும்ல அந்த டைமில், இஃப்தார் டைம் வேறு கரெக்டாக கொடுக்கணும்ல, அப்போ கோச்சிப்பாங்க. இஃப்தார் டைமில் தான் சோறு வரலன்னா பயங்கரமாக கோவம் வரும் எல்லாருக்கும். ஸோ பறந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் அதுக்காக தான் பறக்கிறோம். ஸோ லெட்ஸ் கோ. இம்ரா பேருக்கா போல், எப்போ வருவார்னு தெரியும். நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன், நாளைக்கு சாயந்தரம் போல் வருவார். அடுத்த நாளைக்கு சாயந்தரம் வந்தோன்னா ஒரு 5 நாள் தான் அதோட. அதுக்கப்புறம் 10 நாள் லீவுங்க. 10 நாள் லீவு. 10 நாள் லீவில் என்ன பண்ணுவோம் நம்ம? தூங்குறது, படம், வேற என்ன? இப்போ பார்த்தாலும் அதுதான் செய்வோம் நம்ம. ஒன்று தூக்கம், ஒன்று படம், ஒன்று தூக்கம், ஒன்று படம், இதான் மாறி மாறி ஓடும். இல்லை, இந்த வாட்டி நான் வந்து இதுக்கு இது போகலான் இருக்கேன். எங்கே? அந்த எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு அங்கே போகலான் இருக்கேன். அங்கே போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். நான் போனதே கிடையாது இது வரைக்கும் எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரம்ஜானுடைய லீவை எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஹஜ்ஜியோட லீவை வேறு மாதிரி நம்ம கொண்டாடுவோம். ஓகே. இந்த ஹாரான்ற இடம் மட்டும் சும்மா களை கட்டுங்க. இந்த மண்ணடி, எப்படி மண்ணடி, த்ரிப்ளிகேன், பெங்களூர், இந்த மாதிரிலாம் ஏரியா இருக்குல்ல, பாம்பே, இந்த மாதிரி இந்த ஹாரா இடம் வந்து நோம்பில் அப்படி இருக்கும். ஐயோ, இந்த ஒரு ரோடு இருக்குல்ல, இந்த ஒரு ரோடும் அடுத்த ஒரு ரோடும், இந்த 2 ரோடு விடிய 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 உங்களுக்கு கடை இருந்துக்கிட்டே இருக்கும், திங்கிற கடை. சரிங்களா? சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிறதுக்கு என்ன ஒன்று, பார்க்கிங் கிடைக்காது. நம்ம ஊர் மாதிரி சும்மா கச்ச 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 கச்சன்னு இருக்கும். இங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம். நம்ம 12-16 வருஷமாக அந்த ஒரு அலோன்லேயே வாழ்ந்துட்டோமா, தனிமை ஃபீல்ட்லேயே வாழ்ந்துட்டோமா, இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கும்போது பிடிக்க மாட்டேங்குது. இதில் மட்டும் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏசே எவ்வளோ கூட்டம்! இந்த கூட்டத்தில் நம்ம போய் வாங்கிட்டு வெளியே வரத்துக்குள்ளே அடிஞ்சிடும். எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க. அம்மா, இந்த பக்கம்ல போன வருஷம் நான் வந்தபோது இதெல்லாம் இல்லவே இல்லை. உஸ்மானியா பிஸ்கெட் நம்பர் 1 குவாலிட்டியா, வேர்ல்டு ஃபேமஸ் சுபான் பிஸ்கெட். எவ்வளோ தெரியுமா இது? 20 ரூபா. திருடனுங்க. இது வந்து கேஷ்யூநட் குக்கீஸ். இது எவ்வளோ? 24 ரூபா. மாடி 10 ரூபா சின்னது. சரி வாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்புவோம். போல் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது பப்ஸு 8 ரூபா, இது ரஸ்க்கு, மில்க் ரஸ்க்கு 6 ரூபா. அப்புறம் இது என்ன, சாக்லேட் காஜு. இது என்ன, மூன் பிஸ்கெட்டு. உங்கள் பேக்கரி ஃபேமஸ் போல. கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும். சின்ன பேக்கெட்ஸு பெருசு இருக்காங்க, குவான்டிட்டி நிறையா வச்சுருக்காங்க போல். கம்மியாக வச்சுருப்பாங்க 125. நம்ம என்ன வாங்கலாம் இப்போது? சின்னது வாங்கலாமா பெருசு வாங்கலாமா? நம்ம மட்டும்தானே. ஸோ சின்னதே வாங்கிக்கலாம்ல. பார்க்கலாம் எவ்வளோன்னு முதல்ல பார்க்கலாம். சிங்கிள் பேக் தேங்க்யூ. அட பாவிங்களா, சிங்கிள் பேக்கு 16 ரூபா, ஃபேமிலி பேக்கு 45 ரூபா. ஃபேமிலி பேக்கு நான் வாங்கி நான் என்ன செய்ய? சரி, நம்ம தோஸ்து இருக்காரு, சொல்லிட்டு வந்துடும். ஆஃபீஸ் கொலீக்ஸ் பைச்சி, அவர் நம்ம ஆஃபீஸ் ஆள். சொல்லிட்டேன், இங்கேருந்து கிளம்பிட்டேன். 16 ரூபா. இதுவே 2 பீஸு ஷாலிமாரில் 8 ரூபா. சூப்பராக இருக்கும் அதுவும். இதெல்லாம் இதில் என்ன ஒன்று, டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டு, வேறு எதுவும் இல்லை. சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஆசைக்காக வாங்கி அதுக்கப்புறம் நம்மளால் திங்க முடியாமல் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் 2 பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை. என் தம்பி இருந்தானா வாங்கியிருப்பேன். வாங்கணும் இல்லை, பாருங்க இத்தினோண்டு தான் வச்சுருக்கேன். 16 ரூபா. இதுவே ஒரிஜினல் ஹலீம்.
ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹலீம். சென்னையில் செய்கிறதுலாம் அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. நான் சென்னையில் சாப்பிட்டது கிடையாது ஹலீமு. ஹலீம்னா அது ஹைதராபாத் தான், ஹைதராபாத்னா அது சுபான் தான். உண்மையிலே செம்மையாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். ஓகேவா, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போவே மணக்குது. எஸ்தோஃபிர்லா நோம்பில் இருக்கா, எஸ்தோஃபிர்லா. சரி போகலாமா? இது நம்ம வந்து வேறு இடத்துல சோறு வாங்குகிறோம். இது என்ன ஆக்சுவலாக என்ன வந்து உபய் ஹாஸ்பிட்டல்கிட்ட சாப்பாடை வாங்கிட்டு போவோம். அப்புறம் அங்கே போய் அங்கேயே சோறு வாங்குவோம். நம்ம 2 சோறு வாங்கினோம். கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபீஸ் வேறு இல்லை நம்மக்கிட்ட. என்னமோ சொல்கிறாங்க ஃபீஸ் இல்லைன்னா சோறு கொடுக்க மாட்டாங்களா? நான் சோறு கொடுக்க மாட்டாங்க சொன்னேன். ஃபீஸ் இல்லைன்னா சோறு இல்லை. இருக்கு கீஸ் கொடுக்குறாங்க. கீஸ் இருக்கு, நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் கற்றுட்டாங்க கீஸு. சோத்தை வாங்கிட்டு போயினே இருக்கிறேன். ஓகே, ஒரு சோறு கிடச்சிச்சு. இப்போ போய் நம்ம அங்கே இன்னொரு சோறு வாங்கலாம். அங்கேயும் போய் லைனில் நிற்போம். ஒரு இடத்த விடக்கூடாது. இன்றைக்கி சோறு வாங்கிறதுக்காக நம்ம வந்துட்டோம். மாஷாஅல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ஒரு இதை பாருங்கள். நம்ம ஒன்று செஞ்சால் ஆண்டவன் நமக்கு 2ஆக செய்கிறான். ஸோ எல்லோரும் செய்யுங்க, உங்களுக்கு 2ஆக கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த கவர் கொடுக்குறாங்களா? ஆமாம், கவர் கொடுத்தாலே நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம கவர் வாங்கிட்டே நின்ற வேண்டியதான். மணி என்ன ஒன்று மணி 5:20 இன்னும் அரை மணி நேரம் நிற்கணும். அதான் ஒரு இது. இங்கே வேறு எதுவும் இல்லை. மக்கள்லாம் உட்காந்துட்டாங்க கவர் வாங்கிட்டு. 5:45 முடிஞ்சிச்சு அப்படின்னா அல்ராஜி மசீதுக்கு ஓடிடலாம். என்ன சொல்கிறீங்க? அங்கே ஒரு பெரிய மசீது. நம்ம இதுக்கு முன்னாடி போனோம்னா அல்ராஜி மசீதில், அந்த அல்ராஜி மசீதில் மட்டன் கொடுப்பாங்க. மட்டன் வந்து ஆமாம், இது மாதிரி போட்டிருப்பேன், வீடியோ பாருங்கள் தெரியும். இல்லை 5:30 மணிக்குள்ளே கொடுத்தாங்களா? ஆனால் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்யுது? கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், கொடுக்க மாட்டாங்களே. இழுத்து அடிச்சிருவானுங்க. இவங்க எப்போதும் இப்படி தான் செய்வானுங்க. இழுத்து அடிச்சிடறேன். 5:45 வரைக்கும் இழுத்து அடித்து தான் கொடுப்பானுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5:30 தான். நல்ல வேலை 5:30 கொடுத்துட்டாங்க. அப்போது வண்டியை அடுத்தது கிளப்பிடலாமா? அந்த அல்ராஜிக்கில் கிளப்பிடுவோமா? அல்ராஜியில் போனால் நம்மளுக்கு கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா அது பெரிய மஸ்ஜிதில். ஸோ இல்லைன்ற ஒரு இதுவே இருக்காது. இல்லை என்ற எண்ணம் அந்த இதுவே இருக்காது. கண்டிப்பாக அது கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம கிளம்புவோமா? எப்படி என்னன்னு தெரியலையே. பார்ப்போம். இருக்கு, போய் பார்ப்போம். இவனுங்க சூப்பராக செய்கிறாங்க உண்மையிலே. ஃபஸ்ட்டுலாம் 200 300 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 500 600 800 இந்த மாதிரி கொடுக்குறானுங்க. மாஷாஅல்லாஹ் நல்லா செய்கிறானுங்க. அந்த இருக்கான் பாருங்கள், இவன் தான் உண்மையிலேயே நல்லா செய்கிறானுங்க. மாஷாஅல்லாஹ். எல்லாம் பணக்கார பிள்ளைங்க. காசுக்கு பஞ்சமே இல்லை. அதனால் செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதுதான், அந்த மனசு இருக்கிறதுனால தான் செய்கிறாங்க. நல்லா செய்ய முடியாதுல்ல. இவங்க ஒரு கும்பல் போல. இவனுங்க ஒரு கும்பல் போல. அதான் இவனுங்களாம் ஒரு கும்பல். வாங்கியாச்சு. இது வந்து 2வது 5வது. நம்ம இப்போ அடுத்து என்ன போகிறோம்? அல்ராஜி கிளம்புறோம். ஓகே, வந்துக்கிட்டே இருக்குது சாப்பாடு. மாஷாஅல்லாஹ். அதான் சொல்கிறேன்ல, ஒரு கும்பல், இவங்களுக்கு கூட்டம் நல்லா செய்கிறானுங்க. மாஷாஅல்லாஹ். வாழைப்பழம் இது. خلاص بس واحد. يلا يا مدير، يلا مدير، يلا يا شيخ، يلا يا شيخ، يلا يا كبار. وسع معنا، لا تفتح بس. يلا ها. على ترتيب افتح كيسك. تمر. تعال. ما شاء الله.
ஓகே, இப்போ நம்ம வந்து அல்ராஜ் போகிறோம். ஓகேவா? ஸோ மாஷல்லா பாருங்கள், நமக்கு ஆண்டவனுடைய அந்த ஒரு பரக்கத்து போகிற எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குது. அல்ராஜ் போவோம், அங்கே போய்ட்டு மட்டன் சாப்பிடுவோம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். 5:30க்கு மழை வேறு பெய்யுதா, மணி 5:50 ஆகுது. அதனால தான் பார்க்கிங் தான் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கார் இருக்குது, பார்க்கிங் தான் பிரச்சனை. மற்றபடி பார்ப்போம், ரிசர்க்குக்கு நமக்கு இங்கே இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். தான் பார்க்கிங் மட்டும் சீக்கிரமாக கிடச்சி வச்சுக்கோங்களேன், நம்ம போயிருந்துருக்கலாம். அங்கேயே கிடச்சிருந்தா பார்க்கிங் கிடைக்கல, மழை வேற பெய்யுது. சரி, சீக்கிரம் ஓடிடுவோம். நமக்கு கிடச்சிச்சு ரிசர்க்கு. இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மட்டன். மாஷல்லா மாஷல்லா, இந்த ரிசர்க்கு தான் நம்ம வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், நமக்கு வந்து ஆண்டவன் கொடுக்க நினச்சதை இல்லாமல் நமக்கு கொடுத்துட்டான். இதில் பேச்சம்பழம், வாழை, அல்ஷாஃபி, மோர், இதுமாதிரி சேம் அதே கொடுத்துருந்தான். அப்புறம் தனி பாட்டில். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று செஞ்சால் ஆண்டவன் நமக்கு அதை 3 மடங்காக திருப்பி தரான். பெஸ்ட்டு உதாரணம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்களே பார்க்குறீங்க. ஓகேவா? மாஷல்லா. ஸோ நீங்கள் தாராளமாக செய்யுங்க, உங்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான். இப்போ எனக்கு உடனே கொடுத்தான், நமக்கு உடனே கொடுத்தா கொடுப்பான், லேட்டாக கொடுத்தா தான் கொடுப்பான். ஓகே, நமக்கு வந்து அவங்களுக்குலாம் அந்த ரிஸ்க்கு கிடைக்கல. சுபஹானல்லாஹ், நமக்கு அந்த ரிஸ்க் கிடச்சிருக்கு பாருங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தாலும் ரிஸ்க் கிடைக்கல. இந்த ரோ அதுக்கு அடுத்த ரோ இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கல. வெறும் அந்த கவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் இருக்கிற மட்டும்தான், சோறு கிடைக்கல. அந்த ரோவில் இருக்கிறவங்களுக்குலாம் வேறு இது மட்டும்தான், கவர் மட்டும்தான். பார்த்தா தெரியுதா, கவர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அங்கே வெளியே இருக்கிறவங்க நம்ம எல்லா மக்களே இல்லா அப்படியா நம்மளாம் 21 மிக சிறப்பாக முடிஞ்சுது. நோம்பு வந்து இப்போ தொழுவ போகிறோம். இதோட பேலன்ஸ் மோர் தண்ணி எல்லாம் கார் அங்கே இருக்குது. ரிட்டன் வச்சுட்டு வரத்துக்குள்ளே தொழுவ முடிஞ்சிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். நோம்பு திறந்தா போதுன்னு பட்டுன்னு எடுத்துன்னு பற்ற வைக்கிறானுங்க சிகரெட்டு. நம்ம இப்பெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு சரிங்களா? ஸோ வாங்கப்போ, அவ்வளோதான். மஸ்ஜிது போய்ட்டு சொல்லுவோம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். என்னென்னமோ பிளான் பண்ணி எங்கெங்கேயோ போகலான்லாம் முடிவு பண்ணி, என்னென்னமோ சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி, கடைசியில் அப்படி இப்படின்னு ஆண்டவனுடைய அந்த ஒரு ரிஸ்க் எங்கெங்கேயோ கிடச்சி எல்லாமே கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோம், அந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டு அப்படியே சுபான் பேக்கரி போயிட்டு அலீம் கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு சோறு வாங்கிட்டு வீட்டில் திறந்துடலாம், அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அந்த சரி நம்ம வந்து அங்கேயும் சோறு வாங்கலாம், இங்கேயும் சோறு வாங்கலாம், அல்ராஜ்லையும் பார்க்கலாம், ரிசர்க்கு நமக்கு எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் எடுத்தேன் டக்குன்னு. ஆனால் பாருங்கள் மாஷல்லா, ஃபஸ்ட்டு வாங்கின இடத்துல எப்போதுமே 5:15 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 4:30க்கெலாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நான் கரெக்டாக போகும்போது கரெக்டாக மணி 4:45. அவ்வளோ கூட்டம் இருக்கும் அங்கே. ஸோ நம்ம போனால் அங்கேயும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2வது இடத்துக்கு வந்தோம். அங்கேயும் பார்த்தேன், அங்கேயும் கரெக்டாக 5:30க்கு லைனு, ஆட்களே இல்லை. எப்போதும் இந்த இடத்துல மட்டும் 2வது நான் வாங்கினேன்ல, அந்த இடத்துல மட்டும் அவ்வளோ கூட்டம் நிற்கும். எக்கச்சக்க பேர் நிற்பாங்க. நான் இது மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. அவ்வளோ கூட்டம் நிற்கும். நமக்கு கிடைக்கவே கிடைக்காது 5:15க்கெலாம் போனால். இப்போ நான் 5:20க்கு போனேன், கிட்டே கிடச்சிச்சு. மாஷல்லா, உடனே கிடச்சி, உடனே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே போனோம், எங்கள் அல்ராஜ் மஸ்ஜித் போனோம். பார்க்கிங் எங்கேயோ போட்டிருந்தாங்க. எங்கேயோ போட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு அங்கேருந்து நடந்து வந்து அங்கேருந்து ஓடி வந்து அப்புறம் ஒரு இடத்துல கேட்டேன், அங்கே இல்லை, அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் இங்கேருந்து அங்கே போய் அங்கே போனால் அது தான் கிடச்சிச்சு. அதுவும் நம்ம ரோ தான் லாஸ்ட்டு, சரிங்களா? நம்ம ரோல் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கிடச்சிச்சு ரிஸ்க்கு. அடுத்த ரோவுக்கு கிடைக்கவே இல்லை. என்ன சொல்கிறது,
ஏகே நம்ம இவர் இருக்கார்ல, யாரு நம்ம ஜெஸ்ட் கலாட்டாவோட ஃப்ரெண்டு ஏகே 360 சொல்லிட்டு அவரும் வந்திருந்தா போல். அவர் பையனோட, அவருக்கு ரிசுக்கு கிடைக்கல, சோறு கிடைக்கல, வெறும் பழங்கள் மட்டும்தான் கிடச்சிச்சு. இப்போ பார்த்துங்க மாஷல்லா, நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவன் நம்மளுக்கு அதை ட்ரிபிள் மடங்காக திருப்பி கொடுக்குறான். இந்த வீடியோ அதுக்கு சாட்சி. ஸோ நீங்களும் தாராளமாக செய்யுங்க, மனசு அப்படி திறந்து தாராளமாக செய்யுங்க, ஆண்டவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். ஓகே, எல்லோரும் சொல்லுவாங்க கடன் பலனை செய், என்னமோ சொல்லுவாங்களே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பலனை எதிர்பார்த்தே செய்யுங்க கடமையை, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். ஓகேவா? எனக்கு இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தே செய்யுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த வீடியோ தான் உங்களுக்கு சாட்சி. ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சுபான் அலீமை டேஸ்ட் பண்ணிடுவோம். டெலிஷியஸ் டிஷ் ஃப்ரம் வேர்ல்டு ஃபேமஸ் பேக்கரி பிராண்ட் சுபஹான் பேக்கரி. டெலிஷியஸ் டிஷ் ஆம்ல என்ன போங்க. சைடில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணிடணும். அப்புறம் அப்படியே திறக்கணும். வா 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 மஷல்லா மஷல்லா. பாருங்க, பாதாம் பருப்புலாம் போட்டு, மட்டனு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது நான். அடை தேன் அடை வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே சுபான் சொல்லவே தேவையில்ல. அலீம்னா அது சுபான் தான். ஃபஸ்ட்டு வந்து கானா காசானா இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு இந்த சுபான். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா நீங்களே. ஆஹா, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு இது. ஏலக்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, மட்டனு, ஓட்ஸு, கோதுமை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபுல்லாக சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக நோம்பலாம் திறந்துட்டு எங்கே பார்த்தாலும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டை காசு பண்ணிட்டு நைட்டு சமைக்க தேவையில்லை. ஏன் அப்படிங்களா, இந்த 2 சோறு இருக்குல்ல, அதே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிம்மதியாக பார்த்து தூங்கலாம். நம்ம எப்படியும் ஒரு 12 மணி 2 மணி கூட நம்ம எந்திரிக்கலாம். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படுத்துடலாம், ஃபஜர் தொழுதுட்டு. ஸோ நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சொத்தை சமைச்சிடலாம். ஓகேவா? அதான் எனக்கு போய்ட்டு எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக. ஸோ இந்த என்டையர் வீடியோ அனைத்தும் அவளுக்காக இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் 100 பேர் பார்த்தா கூட 100 பேர் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ பாய், டேக் கேர், Wafa Vlogs.